இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் வீட்ல இந்த கேட்டரிங் பிசினஸ் பண்ண போறேன். அதுக்கு மளிகை சாமான்லாம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். சரி, அதுக்கான பணத்தை உங்ககிட்ட உடனே தர முடியாது. அதனால இப்போ கொஞ்சம் கடனா கொடுத்தீங்கன்னா இந்த மாசத்துல வாங்குற ஜாமானுக்கு அடுத்த மாசம் முதல் வாரத்திலே நான் பணத்தை கொடுத்துறேன். நீங்க எங்களுக்கு உதவி பண்ண முடியுமாண்ணே? என்னம்மா நீ இப்படி கேக்குற? தர முடியுமான்னு கேட்கலாமா? நீ ரகுராமையாவுடைய பொண்ணுமா? உனக்கு தராம நான் வேற யாருக்குமா தரப்போறேன்? கதிர் தம்பி, நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிட்டு போங்க. அம்மா, தொழில் பண்ணி லாபம் வந்ததுக்கு அப்புறம் கூட கொடுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ரொம்ப நன்றிண்ணே. எதுக்கு தம்பி நன்றி எல்லாம் சொல்றீங்க? இங்க பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் ஐயா, அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கடையில தான் மளிகை சாமான்லாம் வாங்குறாங்க. ஐயாவோட மனசு அப்படி. தனமா ஐயாவுடைய பொண்ணு. உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அந்த லிஸ்ட்டை கொடுங்க முதல்ல. இந்தாங்க. டேய் தம்பி, இந்தா, இது எல்லாமே நம்ம ஐயாவோட ஜாமான் லிஸ்ட். எல்லாத்தையும் எடுத்து கட்டி வை. சரிங்கம்மா, நீங்க வாங்கிட்டு போறீங்களா இல்ல கொடுத்து அனுப்பட்டுமா? ஆஹா, இல்லண்ணே, நானே இருந்து வாங்கிட்டு போயிடுறேன். சரிங்கம்மா. ஏமா, இந்த ஜாமான் எல்லாம் ஐயா வீட்டுக்கு தானே போகுது. இந்த பில்லையும் சேர்த்து விட்டுட்டா ஐயாவே பணம் கொடுத்துட போறாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. நான் தனியா பிசினஸ் பண்ண போறேன். அதனால பணத்தை நாங்க தான் கொடுக்கணும். நீங்க அப்பா வீட்டுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க. ஒன்னும் பயப்படாதம்மா, அதெல்லாம் அனுப்ப மாட்டேன். ஆ, அண்ணே, அந்த தொகையை எழுதி வச்சுக்கோங்க. எப்படியும் 2-3 நாளைக்கு ஒரு தடவை மளிகை சாமான் வாங்குறதுக்கு வருவேன். அடுத்த மாசம் முதல் வாரத்துல எல்லா அமௌண்ட்டையும் மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன். அதெல்லாம் பாத்துக்கலாமா, நீங்க பொருளை வாங்கிட்டு போங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னும் வேற என்ன வேணுமோ ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். நீங்களே இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப நன்றிண்ணே. டேய் தம்பி, சீக்கிரம் கட்டுப்பா.